இவர் தான் வந்து பிராராகு. பிராராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் ப்ராப்ளம், உங்க வாழ்க்கையில பேட் லக், உங்களுக்கு நல்லது நடக்க மாட்டுது, நிறைய எதிரி, துரோகி, பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கும் மோஸ்ட்லி நிறைய சைனீஸ் டெம்பிள்ல இவர் வந்து இருப்பார். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் உள்ள சாப்பாடு வகை தான் வந்து வைப்பாங்க. ஓரியோ பிஸ்கட், கொச்சி, கொக்கோ கோலா, அப்புறம் கருப்பு பீரு, கருப்பு வகையில என்ன சாப்பாடு இருக்கு அதை வந்து இவருக்கு படைக்கலாம். இவர்கிட்ட நீங்க வைக்கிற வேண்டியது கண்டிப்பா நிறைவேறும். நான் வந்து பாஸ்ட் வந்து ஒரு 8 வருஷமா வரேன். நிறைய மனசு பாரத்தோட வந்து இங்க வந்து நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த மனசு பாரம் தீரும். தீரும்னா அப்படி போன மாதிரி இருக்காது, அந்த பிரச்சனை உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். உண்மையாலுமே நீங்க வந்து பிசினஸ் ப்ராப்ளம், காசு விஷயத்துல பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா இவரை வந்து கும்பிட்டு அவர்கிட்ட நீங்க ஒரு கருப்பு பீரு இல்லைன்னா ஒரு கோக்கு வாங்கி வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு மனசார சொல்லிட்டு 12 ஊதுபத்தி குச்சி ஏத்தி வச்சு நீங்க அவர்கிட்ட வேண்டுங்க. அவரோட நாமம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் ரம் ராகவே நமக. ஓம் ரம் ராகவே நமக. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முன்னிக்கே வந்து பிரம்மர் இருக்கார். இவர் பிரம்மர் வந்து தலை வந்து 4 தலை இருக்கும். இந்த 4 தலைக்கும் ஒவ்வொரு தலைக்கும் 3 ஊதுபத்தி குச்சி நம்ம வந்து வேண்டுதலை வச்சு ஏற்றி வைக்கணும். ஸோ வந்து இவர் வந்து பிரம்மர் வந்து நம்மளை படைத்தவர், நம்ம தலையெழுத்தை எழுதினவர். நம்மளுக்கு தமிழங்களோட இதில் பார்த்தீங்கன்னா பிரம்மர் கோயில் நம்மளுக்கு மலேசியாவில் எங்கேயுமே கிடைக்காது, ஊரில் ஒண்டி தான் ஒரு கோயில் இருக்குது. இங்கே வந்து உங்களோட வேண்டுதலை, உங்களோட பிரச்சனையை வந்து நீங்கள் சொல்லி ஊதுபத்தி குச்சி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு போனீங்கன்னா உங்களோட தலையெழுத்து, உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை மாறுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் வந்து நிறைய அனுபவப்பட்டனால நான் வந்து இது பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பேபி குபேரா பேபி. இவரை வந்தாலே நான் வந்து இப்படி செல்லமாக கொஞ்சிட்டு சயாங் பண்ணிட்டு தான் போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. இவர் வந்து நம்மளோட லக்கு. இவர் வந்து நான் வந்து குபேரான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ நம்மளுக்கு செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு வந்து இவர்கிட்ட வந்து குருவி கடையும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வேண்டி நீங்கள் குருவிகளை வந்து விடலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட மீனம்மா. இது வந்து நான் உங்களுக்கு வச்ச பேர். இவங்க தான் மீனம்மா. உங்களோட பிஸ்னஸ் கார்டு இதை எடுத்து வந்து இங்கே வச்சு உங்கள் பிஸ்னஸ் நல்லா முன்னேறணும், நீங்கள் செல்வ செழிப்போடு வாழணும், நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கணும், நிறைய லக்கு கிடைக்கணும் அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து உங்களோட பிஸ்னஸ் கார்டை வந்து வச்சு நீங்கள் வேண்டிக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு லக்கு கிடைக்கணும், நீங்கள் செல்வ செழிப்போடு வாழணும், உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இவங்களை வந்து கும்பிட்டு போனீங்கன்னா சீரியஸ்லி நான் கிவ் அப் பண்ண டைம்லலாம் வந்து இவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு போய் எனக்கு நிறைய விஷயம் மிராக்கிள்